இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எப்படி எல்லோரும் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறாங்கன்னா நம்மளால் முடியலையே அப்படின்றதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாவும் விடாமல் ஆன்சர் பண்ணணும். அதுதான் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டிப்ஸு. ஸோ நம்ம பார்க்க போகிறது 11th இங்கிலீஷில் லைன்ஸ் ரிட்டன் த ஏர்லி ஸ்ப்ரிங் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அதனுடைய புக் பேக் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தமே 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அண்ட் இட்ஸ் மை ஃபேத் தட் எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வாட் இஸ் த பொய்ட்ஸ் ஃபேத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொய்ட்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீட்ஸ், இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ இதை எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். 21 to 26 வருது இது. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் ட்ரைட் ஆஃப் நேச்சர் டூ வி see here அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கேரக்டர் என்ன, நேச்சர்னுடைய கேரக்டர் என்னன்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஃபேர் ஒர்க் அப்படின்னு தான், இட்ஸ் ஃபேர் ஒர்க் ஆஃப் நேச்சர் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை எழுதுனீங்கன்னா இதுக்கும் ஒரு 1 மார்க் கிடச்சிரும். நம்ம போயமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதுதான் அதனுடைய ரகசியம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. டீச் பண்ணும்போது அந்த போயம்னுடைய கருத்து, அதாவது தீமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த அப்ரிசியேஷன் கொஷின் பார்ட்டில் 4 into 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொஷின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் கேஎஸ்கே இதில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது 11th, அதை பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் கொஷின். அண்ட் ஐ மஸ்ட் திங்க் டூ ஆல் ஐ கேன் தட் தேர் வாஸ் ப்ளஷர் த, இதுதான் அவங்க கொடுத்துருக்குற லைன்ஸு. இதில் கொஷின் என்னென்னா, வாட் டிட் த போய்ட் நோட்டீஸ் அபவுட் த ட்விக்ஸு. ட்விக்ஸை பற்றி போய்ட் என்ன நோட்டீஸ் பண்ணார் அப்படின்னா, தே எக்ஸ்பேண்ட் டு கேட்ச் த ப்ரீஸி ஏர், இதுதான் ஆன்சர். ஸோ தே எக்ஸ்பேண்ட் டு கேட்ச் த ப்ரீஸி ஏர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வாஸ் அ போய்ட்ஸ் தாட் அபவுட் தென். ஸோ அந்த நேரத்தில் போய்ட்னுடைய சிந்தனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா, நேச்சர் இஸ் ஹாப்பி, அதாவது இயற்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றது தான் ஆன்சர். நேச்சர் இஸ் ஹாப்பி, இதுதான் செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் 4 கொஷின்ஸ் செலக்டிவாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இஃப் திஸ் பிலீஃப் ஃப்ரம் ஹெவன் பி சென்ட் இஃப் சச் பி நேச்சர்ஸ் ஹோலி பிளான், இதுதான் கொடுத்துருக்குற லைன்ஸு. ஸோ கொஷின் வாட் டஸ் ஹெவன் ரெஃபர் டு. ஹெவன்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் காட், இதுதான் ஆன்சர். பிளேஸ் ஆஃப் காட்ன்றது தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின். ஒய் டஸ் த போய்ட் கால் இட் ஹோலின்னு கேட்குறான். ஸோ ஒய் டஸ் த போய்ட் கால் இட் ஹோலி, எதனால் இந்த பிளேஸை ஹோலி, அதாவது புனிதம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதுக்கு ஆன்சர் பிகாஸ் இட் இஸ் கிரியேட்டட் பை காட். ஸோ காட் தான் இதை க்ரியேட் பண்ணார் அப்படின்றதுனால இதை ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த புக் பேக்கில் இருக்கிற இந்த தேர்ட் போயமுக்குரிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இவ்வளோ தான். இதை நீங்கள் தரவாக பார்த்துக்குங்க. ஸோ இதுலேருந்து 1 வரலாம், அதனால் இதில் ஒரு 2 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 4th புக் பேக் போடுறேன், 4th போயமுடைய புக் பேக் போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், குட் பை.